அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவதற்குள் மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு லாபத்தில்தான் நிலை கொள்கிறார். கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு சகாயமான சனி கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இந்த கிரகநிலைகளில் மாற்றமில்லை, மற்ற கிரகநிலைகளில் மாற்றம் ஏற்படுகிறது. குறிப்பாக ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. வக்ரகதியில் திரும்பி சஞ்சரித்து வந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்துகிறாருங்க. எனவே குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி இன்னும் சில மாதங்களில் ஜென்மராசியை விட்டு விலக இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக தனஸ்தானத்தில் வலம் வந்த குரு பகவானின் நட்பு கிரகமான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இந்த இரு கிரகநிலைகளின் வக்ர நிவர்த்தி மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதைவிட ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் எதிர்பார்ப்புகளை அபரிவிதமாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். வக்ரகதியில் திரும்பினாலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதைவிட ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இறுதியில் கர்மஸ்தானத்திற்குள்ளும் நுழைகிறார். இந்த மாத துவக்கத்தில் 5ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான நன்மை உங்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது. எனவே எடுத்த காரியம் அனைத்திலும் மிக தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கும். பல காரிய தடைகளை தவிர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து 13ஆம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானத்தில் வலம் வர போகிறார். சனியுடன் இணைந்து வலம் வர போகிறார். இதன் காரணமாக அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் என்றாலும் கூட சனி மற்றும் சூரியன் இணையக்கூடிய இடம் கர்மஸ்தானம் என்பதால் பெரிய அளவுல ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக பாதிப்பு இல்லை. அது நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிரடியான மாற்றத்தையும் மறுஜென்மம் எடுப்பதற்குரிய வகையில் பல சிறப்பான சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மாற்று சிந்தனைகள் உங்களுடைய மனதில் அதீதமாக ஏற்படுங்க. அந்த மாற்று சிந்தனைகளுடைய அணுகுமுறையும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல சூழலை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் விலகும். குடும்பத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக தேடி வரப்போகிறது. இன்னும் சில மாதங்களில் பல கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதி செய்ய முடியுங்க. திருமண முயற்சிக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு வலுவாக உண்டு. இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் போன்றவை நிச்சயமாக விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமைவதற்கான சூழல் நிறைவாக இந்த வேளையில் தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வயது வந்த ரிஷபராசி ஆண் பெண் என இருவருக்குமே குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல சுப நிகழ்வுகள் கைகூடும். அது மட்டுமல்லாது படித்து முடித்துவிட்டு
நல்ல வேலைக்காக எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்ல வேலை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை லாபத்தில் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை திட்டமிட்டு செய்ய முயற்சி செய்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வலுவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை தவற விட்டு விட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி, சூரியன், ராகு, சுக்கிரன் என பெருவாரியான கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமை குறையும். உத்தியோக ரீதியான சலுகைகள் தானாக உங்களை தேடி வரும். மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தர வருவாய் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்திற்கான அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக உங்களுக்கு கூடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிட வேண்டாங்க. அது மனசுக்கும் சரி செயல்பாட்டிற்கும் சில இடைஞ்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயம் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பகிராமல் இருப்பது நல்லது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் வலுவாக உங்களை தேடி வருகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி மற்றும் சூரியன், புதன் என பெருவாரியான கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளும் அமர்ந்திருப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறை அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் மிக வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலைச்சல் அதிகமாகலாம், ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய தருணமாகவும் அமையலாம். ஆனால் அவை அனைத்துமே உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது மற்ற துறைகளை காட்டிலும் மறுஜென்மம் எடுப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. ஆஹா ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தபடியே அத்தனை காரியங்களையும் செம்மையாக செய்யக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் ராகு, ராசியின் அதிபதியான சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிக பெரிய அளவில் கை கொடுப்பதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்த்த பொறுப்புகள் தடையின்றி உங்களை வந்து சேரும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 8, 9, 10 ஆகிய இடங்களில் வலம் பெறக்கூடிய புதன் விவசாயம் சார்ந்த பணிகளில் குடும்ப ரீதியாக திட்டமிட்ட பணிகளை உறுதியாக செய்யக்கூடிய வகையில் நல்ல வருமானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்பட்ட விரையம் விலகும். எதிர்பார்க்கிறபடி கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இரு வலுவான கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் குறிப்பாக பெண்மணிகளுக்கு மனதில் அமைதி நிலவும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். எதை செய்தாலும் பரிபூரண திருப்தி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த பிப்ரவரி மாதத்தில் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வருவதால் உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக உறுதியாக இந்த தருணம் அமைவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு